ப்ளஸ் ஒரு ஹவுஸ் பிரேக்கிங்கில் வந்து 2,50,000 ப்ளஸ் ஒரு இன்னொரு வீட்டில் வந்து ராபரி நடந்ததில் ஒரு 4.25 பவுனு. அப்புறம் ஒரு பாட்டி ஒருத்தங்க பஸ்ஸில் வந்து வயசான பாட்டிக்கு ஒரு 11,000 மிஸ் ஆயிருந்தது. எல்லாமே இன்றைக்கி சவுத் டிசி சார் தலைமையில் அவங்களுக்கு வழக்கம். நம்ம எங்களுடைய கமிஷனுடைய முழு ஒத்துழைப்போடு வந்து எந்த கிரைம் நடந்தாலும் முதல்ல வந்து பாரபட்சம் பண்ணி ஃபஸ்ட்டு கேஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறோம். சரிங்களா? திருட்டு கேஸாக இருந்தாலும் எந்த கேஸாக இருந்தாலும் இமீடியட்டாக குற்ற வழக்குகளில் வந்து திருட்டு வழக்குகளில் வந்து மொபைல் போனாலும் சரி, நகை போனாலும் சரி, பணம் போனாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம மாநகர காவல் ஆணையர் உத்தரவு வந்து முறையாக வந்து அவங்களுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொடுங்க, அப்புறம் கண்டுபிடிச்சி கொடுங்க. இதுதான் இப்போ புலனாய்வு பயல். ஸோ அதனால் வந்து எல்லா குற்றங்களையும் எல்லா குற்ற வழக்குகளையும் பதிவு செய்கிறதுனாலே வந்து நம்மளுக்கு எத்தனை கிரைம் நடக்குதுன்னு தெரிய வருது. அதுக்கப்புறம் டீம் வந்து ஏசி தலைமையில், இன்ஸ்பெக்டர் தலைமையில் சிறப்பாக டீம் செயல்பட்டு வெகு விரைவில் இந்த பொருள்கள்லாம் வந்து மீட்டு கொடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அது அவங்களுக்கு சிறப்பான பணி அவங்களுக்கு. சார், கோவை மாவட்டத்தில் சிசிடிவி கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு சார். சரி, இருந்தாலும் இது போதும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், இப்போ எங்களுடைய மாநகர காவல் ஆணையருடைய முயற்சியில் வந்து ஒரு தெருவாக போயிட்டு வந்து எல்லாரையும் வந்து மக்களை எங்கெங்கெல்லாம் வந்து கேமராக்கள் இல்லாமல் இருக்கோ, அது மூன்றாவது கண்ணு சொல்லக்கூடிய அந்த கேமராக்கள் இல்லாமல் இருக்கோ அவங்கள பூராத்தையும் நாங்கள் முயற்சி பண்ணி போட வைக்கிறோம். கேமராக்கள் வந்து ரோட் சைடு கடைகளுக்கோ வணிக நிறுவனங்களையோ வந்து ரோட் சைடு இல்லாத இதை வந்து ரோட் சைடு பண்ண வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரிகளுக்கும் உத்தரவு கொடுத்து அந்த மீட்டிங் போட்டு அந்த ரெசிடென்ஷியல் நிறுவனங்கள் அல்லது நம்ம அந்த அசோசியேஷன்ஸு கடைகள் எல்லாத்தையும் சொல்லி ஒரு தெருவாக நாங்கள் போய் முயற்சி பண்ணுறோம். ஒரு 80% போட்டாச்சு, இன்னமும் போடணும். நிறையா எனக்கு சிசிடிவி கேமராக்களும் கண்டிப்பாக அவசியம். இன்னும் போடுறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி சார், கோவை மாவட்டத்தில் விபத்துகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். விபத்துகள் தடுக்கிறது பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? விபத்துகளை தடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், இப்போ இந்த யூட்டர்ன்லாம் போட்டு வந்து ஆணையாளருடைய அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் விபத்துகள் வந்து கண்டிப்பாக குறைஞ்சிருக்கு. டைம் போகிறதும் முழுமையாக பாஸ் ஆகிறதும் குயிக்காக பாஸ் ஆகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் ஒரு சில என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து இன்னும் நிறையா பண்ணுறோம். ஆனால் மீறியும் அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் அதிகமாக இருந்ததுன்னா நிறைய குற்றங்களை நிறைய போக்குவரத்து இந்த இதில் தடுக்கலாம் ஆக்சிடெண்ட்டை. அது எல்லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டையும் அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம்.